இளங்குடியில் வந்து இப்போது புதுசாக சைட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது எங்கே இருக்குன்னா, செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டலை தாண்டி செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூலுக்கு பேக் சைடில் இந்த இடம் வருது. ஒரு சென்ட்டு வந்து 3,00,000 சொல்கிறாங்க. நம்ம சிட்டிங்கில் உட்காந்தோம் அப்படின்னா நெகோஷியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸு. எனக்கு பீஸ்ஃபுல்லாக இது இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரிசார்ட் டைப்லேயோ இல்லை நல்ல ஒரு வீடு டைப்லேயோ கட்டிக்கலாம். இங்கே இப்போ தான் வீடுலாம் வந்துக்கிட்டு அதனால் நல்ல ஒரு ஸ்பாட்டு. செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்துடும். மாநகராட்சி இடத்துக்கு, அதாவது செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் வரைக்கும் மாநகராட்சி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த இடம் வந்து இது மாநகராட்சி இதில் லிமிட்டுக்குள்ளே வரதுக்கான பாசிபிள் ஃப்யூச்சரில் நிறையாவே இருக்குது. அதனால் இந்த இடத்துடைய ப்ரைஸும் நல்ல மேலே போகும். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் எனக்கு ஃப்யூச்சரில். இன்றைக்கி நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 இயர்ஸில் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த லேண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பயங்கரமாக டெவலப் ஆக போகுது இந்த சைடு. ஏன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் ரொம்ப நியர்பையில் இருக்குது. அதனால் இந்த ரோடு கூடிய சீக்கிரத்தில் நல்ல டெவலப்மெண்ட் ஆக போகுது. அதனால் தாராளமாக நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாமே பக்காவாக டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு. அதனால் பயப்பட தேவையில்லை. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு பக்காவாக இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இடத்துக்கு. நல்ல ரோடுமே பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு, 20 அடி ரோடெல்லாம் இல்லை. எல்லாமே மினிமம் 30 அடி ரோடில் தான் வந்து எல்லா ப்ளாட்டும் பிரிச்சுருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்.